அன்பு நெஞ்சங்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்றைக்கி ஒரு சூப்பரான ஒரு கிரேவி தான் வைக்க போகிறோம். வெஜிடேரியன் ரொம்ப விரும்புகிறவங்க இந்த காளானை ரொம்ப விரும்புவாங்க. அதே மாதிரி நான் வெஜிடேரியன் சாப்பிடாதவங்களும் இந்த காளான் வந்து அடிக்கடி செஞ்சு சாப்பிட்லாம். இந்த காளான் யாரெல்லாம் சாப்பிடக்கூடாது சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்ல போகிறேன். நாட்டுக்கோழி ஸ்டைலில் இன்றைக்கி காளான் கிரேவி வைக்க போகிறேன். அதனால் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரையும் பாருங்கள். வீடியோவை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. நான் சொல்கிற விஷயத்த காதில் வாங்கிக்கோங்க. இந்த காளான் எப்படி க்ளீன் பண்ணணும் அப்படின்னா, ஒரு அகலமான பாத்திரத்தில் காளானை போட்டுட்டு ஒரு அரை எலுமிச்சம்பழம் சாறு விட்டு நல்லா கழுவி எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா அந்த காளானோட கலர் மாறாமல் இருக்கும். இன்னொன்று, காளான் வாங்கி 1 வாரம் 2 வாரம் அப்படின்னு ஃப்ரிட்ஜுக்குள்ளேயோ வச்சு நம்ம யூஸ் பண்ணவே கூடாது. 3 நாள் மட்டும்தான் நம்ம ஃப்ரிட்ஜுக்குள்ளே, அதுவும் வெளியில் தான் வச்சு யூஸ் பண்ணணும். இந்த காளான் வந்து யாரெல்லாம் சாப்பிடக்கூடாதுன்னு பார்த்தீங்கன்னா, தாய்ப்பால் கொடுக்குறவங்க இந்த காளான் சாப்பிட்டீங்க அப்படின்னா தாய்ப்பால் வந்து வற்றி போயிடும். அதனால் அவங்க சாப்பிட வேண்டாம். நீங்கள் விஷ காளான் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, அதோட நிறம், மனம், சுவை, இந்த ஹார்ட்னஸ் பார்த்திங்கன்னா வேறு மாதிரி இருக்கும். கலர் வந்து சேஞ்சாக இருக்கும். இந்த மாதிரி நிறைய இருக்குது. அந்த மாதிரி தெரியாமல் விஷ காளான் சாப்பிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வயிறு சம்மந்தமான பிரச்சனைகள், வாமிட்டிங் சென்ஸ் அந்த மாதிரி வரலாம். அப்படி இருக்கவங்க சோம்பு குடிநீர் வச்சு குடிச்சிங்க அப்படின்னா அந்த விஷ முறிவு வந்து ஏற்படும். இந்த காளானில் பார்த்திங்கன்னா அதிகமான ப்ரோட்டீனு, கம்மியான கலோரி இருக்கனால வெயிட் லாஸ் பண்ணணுன்னு நினைக்கிறவங்க தாராளமாக இதை சாப்பிட்லாம். வாரத்தில் 2 முறை சாப்பிட்லாம். காளான் அடிக்கடி குழம்புல சேர்க்காம நம்ம கிரேவியாகவும் செய்யலாம். காளான் சும்மா ஒரு வெங்காயம், மிளகாய் போட்டு வணக்கியும் சாப்பிட்லாம். காளான் சூப்பாகவும் வச்சு சாப்பிட்லாம். இந்த மாதிரி வெரைட்டிஸ் வந்து நிறையா இருக்குது. ஒரே மாதிரி சாப்பிடாமல் போர் அடிக்காமல் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்லாம். 1966லேருந்து 2020 வரைக்கும் 17 ஆராய்ச்சி கட்டுரைகள் இந்த காளானை பற்றி சொல்லியிருக்காங்க. அதில் ரொம்பவே முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, கேன்சர் வராமல் தடுக்குது அப்படிங்கிறது தான் இதோட முக்கியமே. ஆராய்ச்சி பூர்வமாகவே இதை சொல்லியிருக்காங்க. அதனால் டாக்டர்ஸ் தான் சொல்லியிருக்காங்க. அதை தான் நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன். பர் டேக்கு 18 கிராம் காளான் சாப்பிட்டு வந்தீங்க அப்படின்னா கேன்சர் வந்து கண்டிப்பாக வரவே வராது. 45% வந்து இது வந்து கேன்சர் வர்றது தடுக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஆய்வுலேயே சொல்லியிருக்காங்க. இந்த காளானில் ஆன்டி ஆக்சிடென்ட் சத்துக்கள் வந்து அதிகமாக இருக்குது. எர்கோதியோனன், கிளாட்டோதியோன் அப்படிங்கிற மன அழுத்தத்தை வந்து குறைக்கக்கூடியது இந்த ரெண்டுமே. இன்னொன்று பார்த்திங்கன்னா, வயதானால் முகத்தில் வந்து ரொம்ப சுருக்கம் ஏற்படும். அதை வந்து தாமதப்படுத்தக்கூடிய சக்தி இந்த காளானுக்கு இருக்குது. அதுவும் இல்லாமல் விட்டமின் B6, விட்டமின் கால்சியம், விட்டமின் D இதெல்லாம் பார்த்திங்கன்னா அதிகமாக இருக்கனால நம்ம உடம்புக்கு தேவையான நோய் எதிர்ப்பு சக்தியை இது கொடுக்குது. அது மட்டும் இல்லைங்க, இந்த காளானில் பார்த்திங்கன்னா செலீனியம் வந்து அதிகமாக இருக்குது. அதனால் புற்றுநோய் வரதை ரொம்பவே குறைக்கக்கூடிய ஒரு தன்மை இந்த காளானுக்கு இருக்குது. கால்சியம் அதிகமாக இருக்கனால எலும்புகளை வந்து வலுவடைய செய்யும். நரம்புகள் வந்து நல்லா வலுவடைய செய்யும். பிற்காலத்தில் பார்த்திங்கன்னா வயதான காலத்தில் நரம்பு தளர்ச்சியெலாம் ஏற்படுது இல்லைங்க. இந்த காளான் சாப்பிட்டீங்க அப்படின்னா இந்த நரம்பு தளர்ச்சி அப்படிங்கிற வார்த்தைக்கே இடம் இருக்காது. ஆஸ் யூஷுவலாக நம்ம ரத்த கொதிப்பு இருக்கிறவங்க, சர்க்கரை நோயாளிகள் இருக்கவங்க இந்த காளானை தாராளமாக சாப்பிட்லாம். இன்னொன்று பார்த்திங்கன்னா ரொம்ப முக்கியமானது, லோ பிபி, லோ சுகர் இருக்கவங்க இதை சாப்பிட வேண்டாம். கொஞ்சம் அளவை வந்து குறைச்சிக்கோங்க. விட்டமின் B6 வந்து அதிகமாக இருக்கனால மூளை வந்து நல்லா சுறுசுறுப்பாக இயங்கும். அதனால் வளர்கிற குழந்தைங்களுக்கு இந்த காளான் வந்து வாரத்தில் 2 முறையோ 3 முறையோ கொடுத்துட்டு வந்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து ஞாபக சக்தி வந்து அதிகமாகிறதுக்கு ரொம்பவே வாய்ப்பு இருக்குது. இன்னொன்று, வெயிட் லாஸ் பண்ணணுன்னு நினைக்கிறாங்க, வாரத்தில் 2 முறை சாப்பிட்லாம். வெயிட் லாஸ் வந்து நல்லாவே இருக்கும். கெட்ட கொழுப்பம் வந்து அதிகமாகாமல் குறைக்கும். நோய் எதிர்ப்பு சக்தி வந்து அதிகமாக்கும். எலும்புகளை வந்து வலுவடைய செய்யும். நரம்புகள் வலுவடையும். அயன் கண்டென்ட் வந்து அதிகமாக இருக்கனால ரத்த சோகை அப்படிங்கிற வார்த்தைக்கே இடமில்லை. இந்த காளான் சாப்பிட்டு வந்தீங்க அப்படின்னா RBC செல்ஸ் அப்படிங்கிற ரெட் பிளட் செல் வந்து குறையாமல் பார்த்துக்கூடிய தன்மை இந்த காளானுக்கு இருக்குது. அதனால் ஹீமோக்ளோபினும் குறையாமல் இன்க்ரீஸ் ஆகிட்டு தான் இருக்கும். நம்ம செரிமானத்துக்கு ரொம்ப முக்கியமானது பாலிசாக்கரைடு அப்படிங்கிற ஒரு காம்பனண்ட் இருக்கனால குடலில் இருக்க நல்ல கிருமிகளை வளர செய்ய உதவுவது இந்த காளான். ரொம்ப முக்கியமான இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, MCI வந்து வராமல் தடுக்கும். MCI அப்படின்னா மைல்டு காக்னிட்டிவ் இம்பேர்மெண்ட் அப்படிங்கிறது மூளையோட செல்கள் வந்து தேயும் போது உருவாகக்கூடிய ப்ராப்ளம் தான் இது. இதனால் என்ன பிரச்சனை வரும் அப்படின்னா, மெமரி அண்டு லாங்குவேஜ் டேமேஜ் வரும். கோர்வையாக பேச தெரியாது. பேச வரும்போது தடுமாற்றம் ஏற்படும். இந்த நோய் பிற்காலத்தில் அல்சீமர் அப்படிங்கிற நோயாக ஃபார்ம் ஆகுது. உங்கள் வீட்டில் நீங்கள் காளான் எப்போ சமைச்சாலும் சரிங்க, சின்ன வெங்காயம் மட்டும் யூஸ் பண்ணுங்கள். ஏன்னா சின்ன வெங்காயத்துக்குன்னு ஒரு தனி மருத்துவ குணம் இருக்குது. அதனால் காளானோடு சேர்த்து சமைக்கும் போது நமக்கு அதோடய பெனிஃபிட்ஸ் எல்லாம் அப்படியே கிடைக்கணும் அப்படின்னா மேக்ஸிமம் முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் சின்ன வெங்காயம் யூஸ் பண்ணுங்கள். இப்போ வறுத்து வச்சுருக்க மசாலா எல்லாமே அரைச்சாச்சு. ஒரு மாதிரி குறப்பாக அரைச்சிக்கோங்க. அப்போ தான் இதோட டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும். ஆயில் வந்து அதிகமாக சேர்க்காதீங்க. மிளகாய் வறுக்கும் போது மட்டும் ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. மற்றபடி எண்ணெயே தேவையில்லை. இந்த மசாலா வறுபடுறதுக்கு நாங்கள் வந்து எண்ணெய் அதிகமாக ஆட் பண்ணியிருக்கோம். மசாலா எண்ணெய் அதிகமாக ஆட் பண்ணிங்க அப்படின்னா அதோட டேஸ்ட்டே வேறு மாதிரி மாறிடும்.
இப்போ நம்ம கிரேவி செய்கிறதுக்கு தேவையான எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். மண் சட்டியில் நாங்கள் விறகடுப்பில் தான் வைக்கிறோம். நாங்கள் தினமும் இது மாதிரி தான் சமைக்கிறோம். சமைச்சிட்டு உங்களுக்கு வீடியோ போடும்போது அதோட மெடிக்கல் கண்டென்ட்டும் சேர்த்து தான் நான் போட்டுட்ருக்கோம். அதனால் எங்கள் வீடியோவை பார்த்துட்டு என்கரேஜ் பண்ணுறதுக்காக நாங்கள் மேலும் வளர்கிறதுக்காக ஒரு லைக்கு ஒரு கமெண்ட் போடுங்க. இப்போ தாளிப்பு பார்த்தீங்கன்னா நான் தேங்காய் எண்ணெய் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் கடலெண்ணெய் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். கடுகு கருவேப்பிலை ஆட் பண்ணிவிட்டு ஒரு பெரிய வெங்காயம் நல்லா ஸ்லைஸ் மாதிரி கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. வெங்காயம் எப்போவுமே கண்ணாடி பதம் வர வரைக்கும் உணங்க விடணும். அப்போ தான் அதோட டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும். முடிஞ்ச வரைக்கும் இதுக்கும் நீங்கள் சின்ன வெங்காயம் இருந்தால் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம காளானை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இந்த வெங்காயத்தோடு சேர்த்து நல்லா வதங்க விடணுங்க. இந்த காளானோட டேஸ்ட்டு ஃபுல்லாக அப்படியே உங்களுக்கு கிடைக்கணும் அப்படின்னா எண்ணெயிலே வதங்க விடுங்க. வெறும் எண்ணெய் மட்டும் ஊற்றி அதில் வதக்கி எடுத்துகிட்டு அப்புறமா ஆட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து டேஸ்ட் வந்து வேறு லெவலில் இருக்கும். இப்போ வெங்காயமும் காளானும் நல்லா வதங்கினதும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்து நீங்கள் மிக்சியில் அடித்து போடுறத விட உரலில் நல்லா 1-2 தட்டி போட்டிங்கன்னா அதோட டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்கும். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நல்லா வதங்கினதும் ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் மஞ்சள் ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கி விடுங்க. மஞ்சள் எதுக்காக ஆட் பண்ணணும்னு எல்லாருக்குமே தெரியும். கிருமி நாசினியாக தான் பயன்படுது. அதனால் ஏதாவது கிருமிகள் இருந்தால் கூட இறந்துடும் அப்படின்றதுக்காக தான் மஞ்சள் ஆட் பண்ணிவிட்டு எண்ணெயில் நல்லா வதக்கி விடுறது. இப்போ அந்த காளான் இருக்க தண்ணியெல்லாம் நல்லா பிரிஞ்சு வருது பாருங்கள். தண்ணியெல்லாம் நல்லா சுண்ட வரைக்கும் இந்த காளானை வந்து நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. அப்போ தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க மசாலா எல்லாத்தையும் சேர்த்து இதை ஒரு 5 நிமிஷம் வதக்கி எடுத்துக்கோங்க. ஒவ்வொரு இன்க்ரீடியன்ஸும் ஆட் பண்ணும் போது எப்போவுமே ஒரு 5 மினிட்ஸ் நல்லா வேகிறதுக்கு வதங்கிறதுக்கு டைம் கொடுத்தீங்க அப்படின்னா நீங்கள் யார் வச்சாலும் அந்த குழம்பு எப்படி வச்சாலும் சூப்பராக இருக்குங்க. இதுதான் சமையல் கலையில் முக்கியமான ட்ரிக்கு. இந்த மசாலா நல்லா பச்சை வாசம் போகிற வரைக்கும் நல்லா வதங்கினதுக்கப்புறமா நம்ம வெங்காயம் தக்காளி எல்லாம் அரைச்சி எடுத்து வச்சுருக்கோம். அதை ஆட் பண்ணிவிட்டு தேவையான அளவு தண்ணி ஊற்றி உப்பு போட்டு வேக வச்சு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா சூப்பரான ஒரு காளான் கிரேவி ரெடி ஆயிடுச்சுங்க. அவ்வளோதான் இந்த காளான் கிரேவி. இந்த காளான் கிரேவி பெனிஃபிட்ஸை மட்டும் யாரும் மறந்துடாதீங்க. முக்கியமாக கேன்சரை தடுக்குது. குழந்தைங்களோட வளர்ச்சிக்கு வந்து அதுவும் மூளை வளர்ச்சிக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. எலும்புகள் நல்லா வளரும். இந்த மூட்டில் வீக்கம் இருக்கிறவங்களும் இதை சாப்பிட்லாம். இந்த காளான் வந்து சாப்பிட்டா அலர்ஜி ஏற்படும் அப்படிங்கிறவங்க மட்டும் காளான் வந்து அவாய்ட் பண்ணிக்கோங்க. ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், குழந்தைங்களுக்கு வந்து நல்ல மூளை வந்து சுறுசுறுப்பாக இயங்கும். ஞாபக சக்தி வந்து அதிகமாக இருக்கணும், இன்க்ரீஸ் ஆகணும் அப்படின்னு சொன்னால் இந்த காளான் கிரேவி அடிக்கடி உங்கள் வீட்டில் செஞ்சு கொடுங்க. கிரேவியே செய்யாட்டியும் காளானில் என்னென்ன வெரைட்டிஸ்லாம் செய்ய முடியுமோ அந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்க அப்படின்னா உங்கள் குழந்தைங்க வளர்ச்சிக்கு வந்து ஆரோக்கியமாக இருக்கும். ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு கொடூரமான நோயினே சொல்லலாம். அந்த அளவுக்கு பாதிச்சுட்டு வருது. குழந்தைங்க முதற்கொண்டு பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே இந்த நோயினால் பாதிக்கப்பட்டு என்னோடய ரிலேட்டிவ்ஸ் எனக்கு தெரிஞ்சவங்க அந்த மாதிரி நிறைய பேர் இறந்துருக்காங்க. அதில் ஒரு பாதிப்புனால தான் நான் வந்து குக்கிங் சேனலே ஆரம்பித்தேன். கேன்சர் நோயினால் பாதிக்கப்பட்டு பிஞ்சு குழந்தைங்க கூட இறந்து போகிற சூழ்நிலை இந்த காலகட்டத்தில் இருக்குது. அவசரமான இந்த காலகட்டத்தில் நம்ம சாப்பிட்ற உணவு நல்லதா கெட்டதா, யாரெல்லாம் சாப்பிட்லாம் சாப்பிடக்கூடாது அப்படின்றது கூட யாருக்கும் யோசிக்க கூட டைம் இல்லை. அதனால் தயவு செஞ்சு நம்ம குழந்தைங்களுக்கு ஒரு சத்தான ஆகாரத்தை கொடுக்கணும். அவங்க நீண்ட நாள் வந்து வளமோடு நலமோடு வாழணும் அப்படிங்கிற ஆசைப்படுறவங்க இந்த சமையல் கலையை பயனுள்ளதாக மாற்றிட்டு அவங்களுக்கு சத்தான ஆரோக்கியமான உணவை கொடுங்க தயவு செஞ்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் தென் பாய் ஃப்ரம் செஃப் புகழ்.